செம்மணி மனித புதைகுழி அகழ ஆரம்பித்த நாளிலிருந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில் இது தென்னிலங்கையில் பலத்த எதிர்ப்புகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக தென்னிலங்கை இனவாதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள சரத் வீரசேகர, பிமல் வீரவன்ச, உதய கம்மன்பிள்ள போன்ற அடிப்படைவாதிகள் தற்போது இதை திசை திருப்பும் முயற்சியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக அவர்கள் பல்வேறு கதைகளை தொடர்ச்சியாக கட்டி வருகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்றனர். இதனூடாக சிங்கள மக்களிடையே இந்த செம்மணி தொடர்பான அனுதாபத்தை இல்லாமல் செய்து அதை இராணுவத்தினருடைய உடலங்கள் அங்கு இருப்பதாக இராணுவத்தை புலிகள் கொன்றதாகவும் தொடர்ச்சியாக புலிகள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பிமல் வீரவன்சமும் அது யுத்தம் இடம்பெற்ற பகுதி 2 தரப்பினரும் துப்பாக்கிகளுடன் இருந்தனர். யாருடைய துப்பாக்கி வெடித்து இவர்கள் இறந்தார்கள் என யாரும் கூற முடியாது. எனவே பழைய எலும்பு கூடுகளை கிண்டாமல் ஏன் இப்போது இருக்கின்ற பிரச்சனையை பார்க்க வேண்டும்? பழையதை கிண்டினால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என தியாகிகள் போல் பிமல் வீரவன்ச கருத்து தெரிவிக்கிறார். இந்த நிலையில் சரத் வீரசேகர ஒரு புது கதையை தற்பொழுது இட்டுக்கட்டி தெரிவிக்கிறார். அதாவது இதுவரை காலமும் மௌனமாக இருந்தவர் இறுதி நேரத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பேசிய விடயங்கள் தங்களுடைய ரேடார் பதிவுகள் கருவிகளின் ஊடாக நாங்கள் கேட்டதாகவும் அவர் உயிரிழப்பதற்கு 2 மணித்தியாலங்கள் முன்னர் உலகின் பல்வேறு சர்வதேச நாடுகளிடம் தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் எனவும் தொடர்ச்சியாக அவர் சர்வதேச நாடுகளிடம் அழைப்பை ஏற்படுத்தி தன்னை இங்கிருந்து மீளுங்கள் அல்லது போரை உடனடியாக நிறுத்தி தன்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்ற விதமாக தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூறியதாக சரத் வீரசேகர இப்போது ஒரு புதுக்கதையை தெரிவிக்கிறார். அவருடைய அந்த உரையாடல்களை தங்களுடைய ரேடர் கருவிகள் பதிவு செய்ததாகவும் அந்த ரேடர் கருவிகளின் ஊடாக தாங்கள் அந்த குரல் ஒளிப்பதிவை கேட்டதாக குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் வெளிநாடுகள் இதற்காகவே மஹிந்த ராஜபக்சவிடம் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டது எனவும் மஹிந்த ராஜபக்சவிடம் போரை கைவிடுமாறும் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளுமாறும் தொடர்ச்சியாக வலியுறுத்திய நிலையில் மஹிந்த ராஜபக்ச அதனை நிராகரிக்க சர்வதேச நாடுகள் வெட்கி தலைகுனிந்தது எனவும் அதேபோல் பிரபாகரனிடமும் சர்வதேச நாடுகள் அவர் சொல்வதை செய்ய முடியாத நிலையில் வெட்கி தலைகுனிந்தது. அந்த வெட்கி தலைகுனிந்ததை இன்று நிவர்த்தி செய்வதற்காகவே தற்போது செம்மணி விவகாரத்தை கையில் எடுத்து போர்க்குற்றம் நடந்ததாகவும் இலங்கை இராணுவம் போர்க்குற்றம் செய்ததாகவும் காட்ட முயலுவதாக சரத் வீரசேகர ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அங்கு சுத்தி இங்கு சுத்தி அவர் வருவது செம்மணி விவகாரம். ஏனெனில் செம்மணியில் இப்பொழுது வருகின்ற மனித எலும்புக்கூடுகள் இராணுவம் செய்த போர்க்குற்றம் மற்றும் மனிதாபிமான மீறல்களுக்கு மிகவும் ஒரு சான்றாக அமைந்துவிடும் என்பதை அவர்களும் உணர தொடங்கிவிட்டார்கள். அவர்களுடைய தவறின் காரணமாக தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த விபரீதத்தை அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக இதை எப்படியாவது நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என அனுர் அரசாங்கத்தின் மீது கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில் சரத் வீரசேகர தற்போது இவ்வாறு ஒரு உக்தியை கையாண்டு பிரபாகரன் இறுதி நேரத்தில் கெஞ்சியதாகவும் அந்த கெஞ்சலை சர்வதேசம் அவருக்கு உரிய வகையில் செய்து கொடுக்க முடியாத அந்த நாடுகளின் கையாளாகாத தனத்தை அவருக்கு செய்த துரோகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் தற்போது இவ்வாறான நடவடிக்கைகளை வேண்டுமென்றே ஊக்குவிக்கிறார்கள் என சரத் வீரசேகர இந்த ஒரு புனைகதையை இவ்வளவு காலத்துக்கு பின்னர் தற்போது கட்டியுள்ளார். அர்ச்சுனா ராமநாதனுடைய பாராளுமன்ற பதவியை இடைக்காலமாக நிறுத்துமாறும் அதன் பின்னர் விசாரணைகளின் பின்னர் அவர் பாராளுமன்ற எம்பியாக பதவி வைக்க தகுதியற்றவர் என தெரிவிக்குமாறு உயர்நீதிமன்றத்தில் சமூக செயற்பாட்டாளர் ஒசல ஹேரத் கையெழுத்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது இன்றைய தினம் நீதிபதியின் உத்தரவுக்கமைய அர்ச்சுனா ராமநாதனுக்கு சார்பாக சில விடயங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நீதிபதியின் விசாரணைகளின் போது நீதிபதி இறுதியாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு இந்த இடைக்கால ரீதியாக அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர முடியாது, பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதோ மற்றும் வாக்களிப்பதை தடுப்பதற்காகவோ தடுக்கும் வகையில் ஒரு இடைக்கால தடை விதிக்குமாறு கோரிய கோரிக்கையை நீதிபதி இன்றைய தினம் நிராகரித்துள்ளார். இதன் மூலம் அவர் இந்த விசாரணைகள் போகும் வரை அவர் தன்னுடைய எம்பி பதவியை தொடர்ச்சியாக தொடர முடியும் என்பது தற்போது நீதிபதியின் உத்தரவாக அமைந்துள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியான மாயோதுன்ன குரையா மற்றும் மகேன் கொபல்லப ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிகழ் பெரமுனவின் தலைவர் ஒசல கீரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி அசோக் பரன், பிரதிவாதியான அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு தெரிவான சந்தர்ப்பத்தில் அரச வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதால் அரசியலமைப்பின்படி அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதி அற்றவர் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
இதன்படி பாராளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை எனவும் சட்டத்திறனியை வாதிட்டார். இருப்பினும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்காக முன்னிலையான சட்டத்திறனி செனவானி தியாரத்ன தனது கட்சிக்காரர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமின்றி சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என அவர் வாதிட்டார். இதன்படி அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே அவர் சம்பளம் இல்லாமல் விடுப்பில் இருந்ததால் அவர் அந்த காலத்தில் ஒரு அரசாங்க ஊழியராக எவ்வாறு கருதுவீர்கள் என்ற கருதுகோள் நீதிமன்றத்தில் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. இருதரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இவ்வாறு அவருக்கான இடைக்கால தடை எதுவும் விதிக்கப்பட மாட்டாது, தொடர்ச்சியாக இந்த வழக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் குறித்த மனுவை ஆகஸ்ட் 1 விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி அறிவித்தார். பழைய செம்மணி புதைகுழி வழக்கும் புதிய செம்மணி புதைகுழி வழக்கும் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கின்றது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் நேற்றைய தினம் 5 நாட்கள் முடிவடைந்த நிலையில் நேற்றைய நாளில் அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலை புத்தக பையோடு இருந்த மனித உடல் முழுமையாக மீட்கப்பட்டது. இந்த நிலையில் பழைய செம்மணி புதைகுழி வழக்கு நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு நேரில் வருகை தந்து அகழ்வு பணியில் ஈடுபடும் சட்ட வைத்திய அதிகாரியோடு பேசி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவலை முழுமையாக வழங்கினார். இந்த நிலையில் பழைய செம்மணி வழக்கும் புதிய செம்மணி வழக்கும் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்படுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை இடம்பெற்று வருகிறது. சரி. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு இன்றோட முடிவடையுது. இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தக பையோடு இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த எடுக்கையில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால் செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால
முறையான நீதிமன்ற அனுமதியோட குறித்த அந்த பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. அதோட அதான் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்குறதுக்காக நீங்கள் என்ன குறிப்பிட்ட 5 சிக்கலான அந்த மனித எலும்புக்கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட 33 அடங்குதா இல்லது அது மேலதிகமாக? இல்லை, இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. 5 என்று சொல்ல இயலாது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகு தான் சரியான விதத்தில் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். நேற்று 33 தான் இதுவரைக்குமான எண்ணிக்கை. இன்றைக்கு வந்து இன்றைக்கு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் நம்பர் வந்து இன்னும் சரியாக இலக்கமிடப்படையில்லை. ஒரு மழையுடனான எதிர்வரும் நாட்களில் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காலநிலை சொல்லி என்ற நிலைமையில இந்த இடத்துல நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. மழை வந்தால் இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம், உங்களுக்கு தெரியும். இதில் வந்து வேலை செய்கிறது வந்து சரியான கஷ்டம். மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு காலையில் மழை பெய்தது. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது 8 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்க எல்லோரும். ஒரு குறைந்த அளவு நேரம் இல்லை. இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுழி அகழ்வு பணியில் வந்து நிபுணர்கள் வேலை செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. The 5th day of excavation is happening today at Chammani Sindupati mass grave site. So far there were like 33 skeleton remains which were identified. Within that there were 24 full skeleton remain which were unearthed, and then there were 4 set of accumulations. Those also like uncovered and then preserved. The entire whole day of today there was an excavation process which was went on to like remove the body which was identified with the school bag. So there were other artifacts which also like found and discovered from which was like very much related with the small child's body, which are like small toy and a pair of Bata branded shoes. So the AI images were sharing. You told something yesterday. So there was a issue like from the beginning with the AI creations and like misinterpreting things and all. So can you like explain how it's like badly impact this process and also the legal background of that, like if someone is doing? So mass grave excavation is a sensitive issue. Which is directly related with the criminal justice process, and also it's very closely related with the emotions and feelings of the victims. So when you create images with the support of artificial intelligence, which directly affects the investigation, even though different experts like experts on archaeology, expert in anthropology, and then there were like other experts who are also contributing and part of the process. So that will also like in a way when you provide information through AI generated pictures and images, so there will be a misunderstanding between the actual investigation and then the people's understanding. So that create a very big conflict in the community when it comes to the truth is going to be revealed. So that is a problematic issue which is a part of intervention of criminal investigation process, and also in a way like the entire investigation and excavation process is being like monitored under the guise and then guidance of the magistrate of Jaffna. So
that is also in a way like intervention of criminal investigation process, which is being guided by the magistrate, is also amount to a criminal act. So these two will be play a major role in diverting the investigation process. On the other hand, like finding the actual truth to connect the actual connections of the victims who are buried here, whose loved ones are looking for justice. So this need to be like revealed, and then process should be understand with the community responsibility. And so far till today, like how many skeletons has found like from yesterday? You know. So altogether, like there were 33 identified. 24 full skeleton have been like unearthed. 4 accumulations have been also like collected and then preserved. Right now, like there were 5 different lot of remains have been identified, but so far that is not marked because it's all seemed like accumulated way of burial.